காரியத்தை பார்த்தோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்துல ஒரு எழுப்புதல் தீயை கர்த்தர் பற்ற வைக்க போகிறதாக சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த எழுப்புதல் இதுவரை தேசங்களிலே தோன்றின பல்வேறு விதமான எழுப்புதல்களில் இருந்து வித்தியாசமுள்ள ஒரு எழுப்புதலாக அது இருக்க போகிறது. எப்படி என்றால், உலகத்துல முதல் முறையாக தோன்றின ஒரு பெரிய எழுப்புதல் இயேசுவினுடைய நாமத்தினாலே கர்த்தரை குறித்து ஜனங்கள் தொழுது கொள்ளத்தக்கதான உண்டான ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதல் முதல் முறையாக அப்போஸ்தலருடைய புஸ்தகத்துல, அப்போஸ்தலருடைய காலத்துல முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே உண்டானது. இந்த எழுப்புதல் பற்றி பிடித்து பரவி தேசங்களுக்குள் கடந்து போய் உலகத்தின் எத்திசைகளிலும் அது விருத்தி அடைந்து பரவிற்று. அதன் பின்பாக சபை சரித்திரத்தில் நீங்க எடுத்து பார்த்தா, சபையானது தம்முடைய ஆதி கடமைகளை மறந்து அது ஒரு உறக்க நிலையிலே கடந்து போன பொழுது எழுப்புதல் அப்பொழுதும் அணைந்து போய்விடவில்லை. அது இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வந்தது. 19வது நூற்றாண்டு, 20வது நூற்றாண்டு, 18வது நூற்றாண்டுகள் வரும்பொழுது மறுபடியுமாக இயேசுவை குறித்த அந்த காரியங்கள் எழுப்புதல் தீ அங்கும் இங்குமாக சில தேசங்களிலே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. கர்த்தர் அந்த எழுப்புதலை நிறைவேற்றுவதற்கு பல தேசங்களில் ஏராளமான தேவ மனிதர்களை பயன்படுத்தினார். அப்படி அவர்கள் மூலமாக தோன்றின எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்திலும் இது போன்ற அமெரிக்கா தேசத்திலும் பல தேசங்களில் கூட தோன்றிற்று. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அந்த எழுப்புதல்களை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தால், அந்த சரித்திரங்களை எடுத்து வாசித்து பார்த்தால், அந்த தேசங்களில் தோன்றின எழுப்புதல் முதல் காரியமாக சில காலங்கள் மாத்திரமே, ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 4 வருடம் என்று சில காலங்கள் மாத்திரமே அந்த எழுப்புதல் தீயானது நீடித்திருந்திருக்கிறது. இன்னொன்னு, 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அந்த எழுப்புதல் அந்த தேசத்தை தாண்டி வேறு எங்கும் கடந்து போகாமல் ஒரு குறுகின எல்லைக்குள்ளே கூட அது நின்றிருக்கிறது. சமீப காலத்தில் உண்டான எழுப்புதல்களில் கூட நம்முடைய தென் கொரியாவில் உண்டான எழுப்புதலை பிரபலமாய் சொல்லினாலும் அந்த எழுப்புதலானது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்குள்ள அது அடங்கி இருக்கிறதாக காணப்படுகிறது. நான் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. பூமியில் குடிகள் யாவும், வானத்திலே வாசம் செய்யும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பிதாவாகிய தேவனையும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவையும் பூமியின் சகல சிருஷ்டியாரும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பூமியில் மறுபடியும் மீண்டும் தோன்றுகிற ஒரு கடைசி கால எழுப்புதலை பற்றி எழுதியிருக்கிறது. ஏனென்றால் 6வது அதிகாரத்தில் துவக்கத்தில் வரும்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்கிறதும் பிரிக்கிறதுமான கடைசி கால நிகழ்வுகளை குறித்து கர்த்தருடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது தேசங்களிலே திடுக்கிடுதல்கள் உண்டாகிறது, தேசங்கள்ல பஞ்சம் உண்டாகிறது, தேசங்கள்ல கொள்ளை நோய்கள் உண்டாகிறது, தேசங்கள்ல யுத்தங்கள் உண்டாகிறது, தேசங்கள்ல இதுவரைக்கும் தோன்றிராத பல்வேறு விதமான உபத்திரவங்கள் வருகிறது. இவைகள் வரக்கூடிய அந்த கடைசி காலத்துக்கு முன்னால மீண்டும் ஒரு முறை பூலோகத்தார் யாவரும் தேவன் பக்கம் திரும்பும்படிக்காக ஒரு பெரிய அசைவாடுதல், ஒரு எழுப்புதல் வரும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த எழுப்புதல் தான் இப்போது ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இதை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார், முதல் நூற்றாண்டிலே தோன்றின எழுப்புதல் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தோன்றினதை போல கடைசி காலத்திலே தோன்றுகிற எழுப்புதல் இந்திய தேசத்திலிருந்து தோன்ற போகிறது. இந்த எழுப்புதலானது துவங்கி சில காலங்கள் மாத்திரமே நீடிக்க போகிறது அல்ல, கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தம் இந்த பூமியிலே எரிந்து பிரகாசிக்க போகிறது. இந்த எழுப்புதல் ஒரு குறுகின மாநிலத்துக்குள்ளோ, ஒரு குறுகின மாவட்டத்துக்குள்ளோ, ஒரு குறுகின தேசத்துக்குள்ளோ அடங்கிவிட போகிறது இல்லை. இந்த எழுப்புதல் பற்றி விரிந்து பறந்து செழித்து உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும் பற்றி பிடிக்க போகிறது. அதற்காகத்தான் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக தேவன் நம்முடைய தேசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த எழுப்புதலை கொண்டு வருவதற்கு முன்னால கர்த்தருக்கு பல காரியங்கள் தேவைப்படுகிறது. இந்த எழுப்புதலை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பரலோகத்திலே ஒரு காரியத்தை திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த பூமியிலே தேவன் செய்கிற எந்த காரியமும் பரலோகத்திலே திட்டமிடப்படாமல் ஒன்றும் அங்கே செய்யப்படுகிறது இல்லை. ஒரு பேரழிவு சம்பவிக்கிறதா இருந்தாலும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறதா இருந்தாலும், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா இருந்தாலும், காலங்களுடைய நிறைவேறுதல்கள் உண்டாகிறதா இருந்தாலும், ஒரு நியாய தீர்ப்பு செலுத்தப்படுகிறதா இருந்தாலும், பரலோகத்தில் அது உட்கார்ந்து அது பேசி அவைகள் எல்லாவற்றையும் வடிவமைத்து என்னென்னலாம் செய்யணும் என்ற ஒரு பெரிய தீர்மானத்துக்கு வந்த பிறகுதான் அவர்கள் அதை பூமியிலே கொண்டு வந்து அதை அமலுக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த முறையிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இந்திய தேசத்தை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார்.
இதுல எப்படி எழுப்புதலை கொண்டு வரணும், இந்த எழுப்புதலை எப்படி நம்ம ஏற்படுத்தணும், அதை யார் மூலமாக கொண்டு வரணும், எங்கிருந்து அதை பற்றி பரவ செய்ய வேண்டும், இந்த எழுப்புதல் எங்கெல்லாம் போக வேண்டும், யார் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் பரலோகம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அந்த எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைமுறையாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வேறு பிரித்து தெரிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த எழுப்புதலை குறித்து ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே தீர்மானித்து விட்டார். ஆகவேதான் இந்திய தேசத்திற்கு அவரோடு கூட உண்டு உறங்கி அவரோடு கூட நின்று ஊழியம் செய்த அவருடைய சீஷனாகிய தோமாவை அனுப்பி வைத்தார். அமெரிக்காவுக்கு அப்போஸ்தலர்கள் போகல, இங்கிலாந்துக்கு போகல, ஆனா இந்திய தேசத்தை கர்த்தர் தம்முடைய மனதிலே வைத்திருந்தார். ஒருவேளை நீங்க பிறக்கல, நாம் பிறக்கல, மோனனை பிறக்கல, அந்த ஊழியம் பிறக்கல, ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த பூமியிலே பிறக்கணும், இந்த எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெறணும், நான் செய்ய போகிற ஒரு பெரிய தீர்மானத்திலே உங்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் உங்களை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்த அறிந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் முன்குறித்தார். இந்த வருஷத்துல, இந்த நூற்றாண்டுல, இந்த தலைமுறையில, இந்த தேசத்திலிருந்து நான் செய்ய போகிற பெரிய மகிமையான எழுப்புதல், உலகம் முழுவதிலும் வரக்கூடிய எழுப்புதல் வரப்போகிறது என்கிறதுல உங்க பேரையும் என் பேரையும் கூட கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா! உங்களை கர்த்தர் முன்குறித்தார், உங்களை அழைத்தார், இன்றைக்கு உங்களை மகிமைப்படுத்த போகிறார். எப்படி மகிமைப்படுத்த போறார்? தன்னுடைய பரிசுத்த வல்லமையினால, தம்முடைய பரிசுத்த வரங்களினால, தம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால, தம்முடைய சத்துவத்தின் பலனினால் கர்த்தர் உங்களை நிரப்பி இந்த நாளில் உங்களை மகிமைப்படுத்தி தான் இந்த இடத்துல இருந்து அனுப்ப போகிறார். என்ன சொல்றீங்க? சோர்வா இருக்குதா? டயர்டா இருக்குதா? கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே எல்லாம் மாறி போய்விடும். அல்லேலூயா! காலையிலிருந்து உட்கார்ந்து இருக்கிறமே, இன்ட்ரோல் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறமே, இடைவேளை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறமே, காலையில இருந்து இடைவேளை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா இனி உட்காரவே நேரம் இல்லாமல் ஊழியம் செய்ய போகிறீர்களே, அப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு காலாட்களோட நடப்பதே கஷ்டமா இருந்தா ரதங்களோட எப்படி நம்ம நடக்க போறோம்? வரக்கூடிய எழுப்புதல் சூறாவளி காத்து மாதிரி உங்களை கொண்டு போய் விடும். அந்த எழுப்புதல் நீங்க யாரும் சும்மா உட்கார முடியாது. உட்கார நினைச்சாலும் உங்களால உட்கார முடியாது. எங்க பார்த்தாலும் ஊழியம், எங்க பார்த்தாலும் சுவிசேஷ பிரசங்கம், தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்க போகிறார். அவை இது மாத்திரம் தான் உட்கார்ற காலம். இனிமேல் நீங்கள் புறப்படுகிற காலம், நடக்கிற காலம், ஓடுகிற காலம், சட்டைகளை கட்டிக்கொண்டு பறக்கிற காலம் வருகிறது. இது மாத்திரம் தான் உட்கார்ந்து கேட்கிற காலம். இனிமே நீங்க பேசுவீங்க, ஜனங்கள் கேட்க போறாங்க, இந்த தேசம் கேட்க போகுது, இந்த தேசம் சந்திக்கப்பட போகுது. கர்த்தர் உங்களை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்ற போவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், தம் வார்த்தைகளை நிறைவேற்றவர் அறிந்திருக்கிறார். அது இந்த நாள்ல நிறைவேற போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எழுப்புதல் இந்தியாவிலே வர வேண்டுமானால், எழுப்புதல் வருவதற்கு முன்பாக கர்த்தர் செய்கிற ஆயத்தத்துல மிக முக்கியமான 3 காரியங்கள் நமக்கு தேவை. நிறைய விஷயங்கள் இருக்கு, 3 முக்கியமான காரியங்கள் தேவை. ஒன்று, எழுப்புதலுக்காக ஜெபித்து ஆயத்தத்தோடு காத்திருக்கிற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள். இரண்டாவது, இந்த எழுப்புதலை ஜனங்களுக்குள்ளே எடுத்து கொண்டு போகிற ஜனங்கள். மூன்றாவது, எழுப்புதலே சந்திக்கப்பட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் சபைகள். இந்த 3 இந்த எழுப்புதலுக்கு முன்னால ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். இது 3 இந்த எழுப்புதலுக்கு கண்டிப்பா தேவை. இது ஒன்று இல்லாமல் ஒன்று நம்ம செய்ய முடியாது. முதல் நூற்றாண்டு எழுப்புதல் நடந்த பொழுது மேலறை வீட்டுல 120 பேர் அமர்ந்திருந்தாங்க. அந்த 120 பேர்ல ஒரு கூட்டம், அவர் 120 பேரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அங்கே காத்திருந்தார்கள், ஜெபத்தோடு காத்திருந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் அவர்களுக்கு தரிசனமானார் என்று அப்போஸ்தலருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 40 நாள் அளவும் தரிசனமானார். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பெந்தகோஸ்தே என்றால் 50 என்று பொருள். 50வது நாள், பஸ்கா பண்டிகை கொண்டாடினதிலிருந்து, இயேசு உயிர்த்ததிலிருந்து 50வது நாள் அந்த நாள். இந்த 50வது நாள் அவர்கள் மேலறை வீட்டிலே காத்திருந்தார்கள். அப்படின்னா இயேசு அவர்களுக்கு 40 நாள் தரிசனமாகி போனதிலிருந்து 10 நாள் வரைக்கும் அவர்கள் ஒரே இடத்திலே உறுதியாய் காத்திருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஜெபத்திலே காத்திருந்தாங்க. ஜெபத்திலே காத்திருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு மாதிரியே தான் தெரிஞ்சாங்க, எல்லாம் ஒன்னா இருந்தது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபித்தார்கள். எழுப்புதலை கொண்டு போகிறவர்களும் அங்கே இருந்தார்கள்,
சபைகளை ஏற்படுத்த போகிற சபையாய் மாறப்போகிறவர்களும் உள்ளே இருந்தாங்க. எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட ஜனங்களும் அங்கே இருந்தார்கள். இந்த 3 கூட்டம் ஒன்னா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கின உடனே அது எழுப்புதலை எடுத்து கொண்டு போகிறவர்கள், எழுப்புதலை தேசங்களுக்குள்ள எடுத்து கொண்டு போறவங்க, அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் ஏராளமான பேர் மாடி அறையிலே வந்து கூடி இவர்கள் குடித்திருக்கிறார்கள், வெறித்திருக்கிறார்கள், மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது 120 பேரும் எந்திரிச்சு நிக்கல. என்ன, பேதுருவோடு கூட சேர்ந்து ஏனைய 11 பேரும் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று அவர்களுக்கு கர்த்தருடைய காரியத்தை சாட்சியாக அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த 11 பேர் எழுந்து நின்றார்கள்? இந்த 11 பேர் தான் அந்த எழுப்புதலை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறவர்கள், அந்த தலைமைத்துவ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த எழுப்புதல் அக்கினி வருகிற வரைக்கும் அவர்களும் ஜெபத்துல காத்திருந்தாங்க, ஜெபிக்கிறவர்களும் காத்திருந்தாங்க, சபை உள்ளே காத்திருந்தது. கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்ம என்ன செய்யறார்னா, இந்த 3 ஜனங்கள் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, சென்ற வருடத்துக்கு முந்தின வருடம் அவர் பேசும்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். தேசத்தை ஜெபத்தினால் நிரப்புங்கள். ஜெபத்துல நிரப்பப்படாவிட்டால் தேசத்துல எழுப்புதல் தீயை பற்ற வைக்க முடியாது. ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்துல எழுப்புதல் வந்தால் அது சீக்கிரமே அணைந்து போய்விடும். எழுப்புதல் வருகிற எழுப்புதல் ஒருவேளை ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதாக, ஆவிலே சந்தோஷத்தை கொடுக்கிறதாக, ஒரு களிகூறுதலை கொடுக்கிறதாக இருக்கும். ஆனா அந்த எழுப்புதல் நிலைக்க வேண்டுமானால் அது ஜெபிக்கிற ஜனங்கள் மேலதான் இறங்க வேண்டும். அல்லேலூயா. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானதாக சொன்னாங்க. டிவில எல்லாம் 24 மணி நேரமும் காமிச்சாங்க. ஒரு போதகர் உடைய கூட்டம் மாச கணக்கில் நடந்து கொண்டிருந்தது. அதுல ஜனங்கள் திரளாய் வந்து கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அவர்கள் ஆடி பாடி குதித்து ஆர்ப்பாட்டம் செய்து கூட்டம் பெருகிக் கொண்டே போகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவி சேனல், ஒரு கிறிஸ்தவ டிவி சேனல்ல அத மாசம் முழுசும் ஒளிபரப்பிக் கொண்டே இருந்தாங்க, ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க. பாருங்க, இந்த தேசத்துல எழுப்புதல் 24 மணி நேரமும் கூட்டம் நடக்கிறது. ஜனங்கள் எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள், பந்தல பெருசாக்கிட்டே போறாங்க. அந்த கூட்டம் நிறுத்தப்படவே இல்லை. ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி. நான் பார்த்தேன் டிவியில அந்த நிகழ்ச்சியை. ஒரு மனிதர் அங்க நின்று அவர் சொல்றார், கத்துறார், பாடுறார், குதிக்கிறார், எல்லாம் சந்தோஷத்துல ஆவியில நிறைறாங்க, எல்லாம் வர்றாங்க. ஆனா கரெக்டா அந்த 1 மாசம் அந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே அந்த ஊழியக்காரர் அந்த அபிஷேகத்திலிருந்து விலகி போய்விட்டார். அந்த ஜனங்கள் மேலே பொழிந்த அந்த ஆவியின் வல்லமை நிறுத்தப்பட்டு விட்டது. ஜனங்கள் சும்மா கூட்டம் கூட்டமா வருகிறது வந்து எழுப்புதல் அல்ல. பரிசுத்த ஆவியான ஒருவேளை இவர்கள் வாஞ்சியை கண்டவர்கள் மேல் ஊற்றப்பட்டால் கூட அந்த அபிஷேக வல்லமையை நீங்கள் தாங்கி அதை எப்பொழுதும் உங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த அபிஷேக வல்லமை ஜெபிக்கிற ஜனங்கள் மேலே ஊற்றப்படணும். அப்பதான் அது நிக்கும். சும்மா கைதட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி தன்னுடைய மாம்சத்திலே உண்டாகிற சந்தோஷத்திலே களி கூர்ந்து அதை எழுப்புதல் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாந்து போய்விடுவீர்கள். நான் மெய்யாகவே என்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றி அந்த எழுப்புதல் தீயை உன்மேல் நான் ஊற்ற வேண்டுமானால், அந்த வல்லமை உன்மேல் இறங்க வேண்டுமானால் நீ ஜெபிக்கிற தலைமுறையாய், ஜெபிக்கிற கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். ஜெபிக்காதவன் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் நிலை நிற்காது. அது அப்படி மேல விழுந்து கீழே அப்படி வழுக்கி கொண்டு ஓடி போய்விடும். யார் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்? யார் அந்த அபிஷேகத்திலே வளருகிறார்கள்? யார் அந்த அபிஷேகத்தை விருத்தியாக்குகிறார்கள்? யார் அந்த அபிஷேகத்திலே எரிந்து பிரகாசிக்க போகிறார்கள்? அவன் முதல்ல தேவனை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும், தேவனிடத்திலே காத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும், உபவாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், ஜனங்கள் கூட்டமா வர்றது பெருசில்ல, கூட்டமாய் வருகிற ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஜெபிக்கும்படிக்கு பழக்குவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் முதல் எழுப்புதலை, என் அபிஷேகத்தை என் ஜனங்கள் மேல் ஊற்றுவதற்கு முன்பு அவர்களை நான் ஜெபத்திலே பழக்கப்படுத்தினேன், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன், என் பாதத்தில் காத்திருக்க கற்றுக் கொடுத்தேன். இரவும் பகலும் அவர்கள் நீங்காமல் இருந்து 10 நாள் அளவும் ஜெபத்திலே காத்திருந்தார்கள். ஜெபிக்கிற கிறிஸ்தவன் மேல இறங்குற அபிஷேகம் தான் நிலைக்கும். எப்பொழுது ஒருவன் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறானோ, அல்லது ஜெபிக்காத மனிதன் மேல் இறங்குகிற அபிஷேகம் ரொம்ப நேரம் நீடிக்காது. அந்த அபிஷேகத்தில் அவன் நிறைந்திருக்க முடியாது, அதை தனக்குள் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகளே, என் மகனே, நீ ஜனங்கள் நடுவில் போ, நான் உனக்கு புதிதாக ஜெபத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறேன். ஜனங்களுடைய கண்களை நீ திறக்கணும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, எந்த தலைமுறைக்கும் வெளிப்படுத்தாத அளவிற்கு ஜெபத்தின் ரகசியங்களை உன் மூலமாக நான் வெளிப்படுத்த நான் தெரிந்து கொண்டேன்.
உன்னை நான் ஜெப வீரனாக மாத்திரமல்ல, ஜெபிக்கும் தீர்க்கதரிசியாக, ஜெபத்தின் அப்போஸ்தலனாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். பேசி இந்த ஊழியத்தை கர்த்தர் அதற்காகவே தேர்ந்தெடுத்தார். இந்த ஊழியத்துடைய தன்மையை கர்த்தர் மாற்றினார். இந்த ஊழியத்திலே ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். கர்த்தர் சொன்னார், நீங்கள் மாத்திரமல்ல, தேசத்துக்குள்ள புறப்பட்டு போங்க. தேசத்திலே நான் அக்கினியை கொளுத்துகிற காலம் வந்துவிட்டது. தேசத்தில் நான் எழுப்புதலை கொண்டு வருகிற காலம் வந்துவிட்டது. தேசத்தின் ஜனங்கள் எனக்கு வேண்டும். இந்த எழுப்புதல் பிடிக்கணும், பற்றணும், எரியணும், தேசங்களுக்குள் கடந்து போகணும். ஏதோ உணர்ச்சி வசப்படுதலிலே உண்டாகி ஒரு நாள் தோன்றி மறுநாள் மறைகிற ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. அப்படியானா முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, இவர்களை ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக மாற்றுங்க. ஜெபத்தின் ரகசியங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. பல மணி நேரங்கள் ஜெபத்தில் காத்திருக்கும் கலையை அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுங்க. அந்த ஜெபத்தினுடைய அந்த ருசியை, அந்த ஜெபத்தின் காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படிக்காக நீங்கள் அவர்களை பழக்கப்படுத்துங்கள் என்று கர்த்தர் பேசினார். அதனாலதான் தேசத்துல ஒரு பெரிய ரவுண்டு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரவுண்டு, 12 மணி நேரம் உபவாச ஜெபம், விதவிதமான ஜெபங்கள். காத்திருந்த போது கர்த்தர் பேசினார், ஜெபம்னா என்ன, எதுக்கு ஜெபிக்கிறாங்க? இதுவரைக்கும் ஜெபித்துக் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. ஒரு சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவோம், ஒரு பிரயாணத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், ஒரு கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், ஒரு வியாதி வந்தா ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய சுயநலத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த கான்செப்டை முழுசும் மாற்றி போட்டார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே நிறைந்து தங்கள் தலை தண்ணீரும் கண்கள் நீரூற்றுமாய் மாறுகிற அளவுக்கு ஜெபிக்க பழகிவிட்டார்கள். சின்ன குழந்தைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு என்ன புரிகிறது என்று தெரியவில்லை, கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். நாம் பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கிற சின்ன குழந்தைகள் தேசத்திற்காக மன்றாடுகிறார்கள். இது நம்மால் உண்டான காரியம் அல்ல, தேவன் செய்ய போகிற ஒரு மகா பெரிய எழுப்புதலின் திட்டத்திற்கு முன்னோடியான காரியம். தேவனுடைய அக்கினி இறங்குவதற்கு முன்பாக உங்கள் மேல் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும். எலியாவு காலத்தில் அப்படித்தான் அந்த பலிப்பொருளை கொண்டு வந்து வச்சாங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்குவதற்கு முன்பாக அதன் மேலே தண்ணீர் ஊற்றப்பட்டது. அங்கே தண்ணீர், இங்கே அபிஷேகம், ஜெப வல்லமை, ஜெப ஆவியானவர். அதனாலதான் ஜெபிக்கிற ஜனங்களை எழுப்புங்கள் என்று கர்த்தர் பேசினார். அப்ப ஜெபிக்கிறவங்க வேணும், நமக்கு எழுப்புதலுக்கு ஜெப வீரர்கள் வேண்டும். இந்த ஜெப வீரர்கள் மேல ஊற்றுகிற, ஜெபிக்கிற கிறிஸ்தவர் மேல ஊற்றுகிற அந்த எழுப்புதல் தான், எழுப்புதல் அபிஷேகம் தான் நீடித்து நிற்கும், பற்றி எரியும், பற்றி பிடிக்கும், பற்றி பரவும். அதனாலதான் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவங்க 10 நாள் அங்கே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. 10 நாள் மேலறை வீட்டிலே கூடி ஜெபம் பண்ணாங்க. 10 நாள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. அவர்கள் மேல் கர்த்தர் அந்த எழுப்புதல் தீயை, அபிஷேகத்தை ஊற்றினார். அது எழுப்புதல் தீ என்று எப்படி சொல்லுகிறேன் பாருங்கள். அவர்கள் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றி அவங்க மேல இறங்கின அந்த அபிஷேகத்தின் அந்த வல்லமையினால அவர்கள் அந்நிய பாஷை பேசி கூட முடிக்கல. அந்த அபிஷேகத்திலிருந்து அவங்க வெளியே கூட வரல. அதற்குள்ளே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஆவியில நிறைஞ்சு இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேதுரு எழுந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதான் புது அனுபவம் இல்லையா? சுத்தி இருக்கிறவங்க அப்படி நிறைஞ்சு அவங்க ஆட்டு பேசிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம். அவர்கள் மேல் இறங்கின அபிஷேகத்தினுடைய காரியம் கொஞ்சம் அவர்களை மட்டுப்படுவதற்கு முன்பாகவே கண்ணை திறந்து பார்த்தா அங்க இருக்கிற மற்றவர்கள் 120 பேர்ல 11 பேர் போக 99 பேரு கண்ணை திறந்து பார்த்தா சுற்றிலும் 3000 பேர் அபிஷேகத்தில் நிறைந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் எழுப்புதல். ஜனங்கள் கூட்டம் வந்ததில்லை, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதுதான் எழுப்புதல். இயேசுவை ஏற்றுக்கொண்டது எழுப்புதல். இயேசுனுடைய நாமத்தை அவர்கள் அறிந்து கொண்டது எழுப்புதல். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள, ஜெபம் முடிவதற்குள்ளே 3000 பேர் சந்திக்கப்பட்டார்கள். அவரெல்லாம் புறஜாதியினர், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை குறித்து கேள்விப்படாதவர்கள். ஒரு 10 நாள் காத்திருந்து ஜெபித்த ஜனங்கள் மேல் இறங்கின அந்த வல்லமை, அந்த எழுப்புதல் அபிஷேகம் இத்தனை பெரிய நிகழ்வுகளை கொண்டாந்திருக்குமானா, 1 வருடம் காத்திருந்து ஜெபித்திருக்கிற நம்மேல் இறங்க போகிற வல்லமை எத்தனை பயங்கரமாயிருக்கும் என்று யோசித்து பாருங்க. 1 வருஷம் 12 மணி நேரம் தேசத்துல பல பெரிய கூட்டமாக 120 பேர் காத்திருந்து ஜெபித்த போது இறங்கின அக்கினியே இவ்வளவு பலத்ததும் பயங்கரமும் வல்லமை உள்ளதுமாய் பற்றி எரிந்திருக்குமானால், இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே தேவனுடைய ஜனங்கள் திரண்டு கர்த்தருடைய நாமத்தினால் அந்த அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய எழுப்புதலுக்கு காத்திருந்தா, உங்களை கொண்டு செய்ய போகிற அந்த காரியம் எத்தனை பயங்கரமாயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இது ஒரே நேரத்தில் உலகம் முழுசும் பற்றி பிடிக்க போகிறது. உலகம் முழுவதும் இந்த அபிஷேகம் கொண்டு போகப்பட போகிறது. உலகம் முழுவதும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட போகிறது. உலகம் முழுவதும் கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த எழுப்புதல் தீயானது பற்றி பிடிக்க போகிறது. முதல் தேவை அவருக்கு யாரு தேவையா? முதல் தேவை ஜெபிக்கிற கிறிஸ்தவன் வேண்டும்.
அவன் மேலதான் கர்த்தர் தீ கொளுத்த விரும்புகிறார். அவர்கள் மேலதான் அந்த எழுப்புதல் தீயை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆகவேதான் அவர்களை ஜெபத்திலே காத்திருக்கும்படி கர்த்தர் சொன்னார். இரண்டாவது ஆண்டவருக்கு யாரு வேணுமா? அந்த எழுப்புதலை கொண்டு போகிறவர்கள், எழுப்புதலை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போறவங்க. அவர்களை ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லலாம். அந்த காலத்துல அப்படிதான் சொன்னாங்க, அப்போஸ்தலர்கள். அவர்கள் அனுப்பப்பட்டு இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்கள் சுவிசேஷகர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எது எப்படியோ அவர்களுக்கு நீங்க அப்போஸ்தலன் பேர் சொன்னாலும் சரி, சுவிசேஷகர்கள் என்று பேர் சொன்னாலும் சரி, அவர்கள் கிறிஸ்துவை சுவிசேஷத்தை அறிவித்ததனால அவர்கள் சுவிசேஷகர் என்றே சொல்லப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த திரள் கூட்டத்தை ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை எழுப்பின பிறகு கர்த்தர் இன்னும் ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறார். கடைசி கால சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகர்கள் திரளாக நம் நடுவில் எழும்ப போறாங்க. கர்த்தர் இந்த வருஷத்திலே மற்றொரு திட்டத்தை எங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த டிசம்பர் மாசம் 19, 20, 21 தேதிகளிலே நாங்கள் காத்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷகர்களை எழுப்புங்கள். சுவிசேஷகர்கள் எனக்கு வேண்டும். ஏனென்றால் அது எழுப்புதல் வந்தவுடனே அதை எடுத்துக்கொண்டு போகணும். சுவிசேஷகர்கள் வரணும், அவங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும், அவர்களை எழுப்பணும். எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாயோ அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்க கற்றுக் கொடுக்கணும். வெறும் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரம் போதாது, இவர்கள் எழுப்புதலை கொண்டு வந்து விடுவார்கள் பூமியில. ஆனா கொண்டு வந்த எழுப்புதலை பரவ செய்ய எனக்கு ஒரு பெரிய கூட்டம் சுவிசேஷகர்கள் வேண்டும். இவர்கள் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வித்தியாசமான முறையிலே என்னுடைய வசனத்தை, வார்த்தையை ஜனங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து கர்த்தர் செய்ய போற காரியம் என்ன? சுவிசேஷகர்களின் தலைமுறையை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கேக்குதா கேட்கலையா? கேட்கலையா? கேட்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. கேக்குதா? சுவிசேஷகரின் தலைமுறை எழுப்ப போகிறார். ஜெபிக்கிற தலைமுறை எழுப்ப போகிறார் என்று நான் சொன்னாலும், சுவிசேஷகரின் தலைமுறை எழுப்ப போகிறார் என்று சொன்னாலும், நான் யாரையோ பற்றி சொல்லவில்லை, உங்களை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நடுவுல இருந்தா கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தர் அந்த எழுப்புதலை கொண்டு போவதற்கு வெளியிருந்து ஆளை கூட்டிட்டு வரல. 120 பேருக்குள்ள இருந்துதான் 11 பேரை கர்த்தர் எழுப்பினார். 12 பேரை அது வரைக்கும் அவங்க உள்ளதான் உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்களும் உள்ளேதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல நீங்க என்ன செய்ய போகிறோம் என்று தெரியல. எழுப்புதலிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கை வைத்திருக்கிறார். உங்கள் கரங்களிலே அந்த எழுப்புதல் தீயை கொடுத்து தேசங்களுக்குள்ளே கொண்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். அதற்காகத்தான் தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியம், ஒரு திட்டம் வருது. அது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஊழியத்துல மோனனிடத்துல பேசி இருக்கிறார். அடுத்து நீங்கள் சுவிசேஷகர்களை எழுப்புங்கள். அப்போஸ்தலன் சொன்னால் அவர்களும் சுவிசேஷகர் தான், சுவிசேஷத்தை கொண்டு போறவங்க. இவர்கள் கடைசி கால சுவிசேஷகர்கள். சுவிசேஷ தலைமுறை எனக்கு வேண்டும், சுவிசேஷங்கள் எனக்கு வேண்டும். வருகிற எழுப்புதலை ஜனங்களுக்குள் கொண்டு போக அவர்கள் வேண்டும். அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்து அவர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதியருக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இயேசு ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அது நடந்துதான் தீரும். இது எப்ப நடக்கும் என்பதற்கு ஒரு கால குறிப்பு சொல்லி இருக்கிறார். முடிவு காலத்திற்கு முன்பாக, முடிவு வருவதற்கு முன்பாக, உலகத்தின் கடைசி காலங்கள்ல ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதியாருக்கும் பிரசங்கிக்கப்படும். பூமியின் சகல ஜாதியாருக்கும் இது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பத்தி அவர் சொல்லும்போது அவர் சொல்றது பாருங்க, கடைசி காலத்துல பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷத்திற்கும் முதல் நூற்றாண்டிலே பிரசங்கித்த சுவிசேஷத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல் நூற்றாண்டுல இயேசுவை இரட்சகர் என்று பிரசங்கம் பண்ணி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பல இடங்கள்ல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம் என்று. கிறிஸ்து உங்களை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுடைய சகல பிரச்சனைக்கும் தீர்வு சொல்வதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவுதான் சொன்னாங்க சுவிசேஷம். ஆனா இயேசு சொல்லுகிறார், முடிவு காலத்துல வருகிற சுவிசேஷம் என்பது ராஜ்யத்தின் சுவிசேஷம்,
பரிபூர்ணமான சுவிசேஷம். இயேசுவை ரட்சகராக மாத்திரமல்ல, இயேசுவை இந்த பூமியை ஆளப்போகிற ராஜாவாகவும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இயேசுவை உங்கள் பாவத்தை கழுவுகிறவராக மாத்திரமல்ல, இந்த பூமியை சுதந்திரித்து இந்த பூமியின் மேல் தம்முடைய சிங்காசனத்தை நாட்டுகிறவராகவும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இந்த பூமி இயேசுடைய வசப்பட போகிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சுவிசேஷத்துல 3 பகுதி இருக்கிறது. ஒன்று, ரட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுவது. சுவிசேஷத்துல 3 பகுதி. அது 1 புத்தகத்துல சொல்லி இருக்குது. 16வது அதிகாரம் 23 வசனத்துல, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பது ஒரு பார்ட். இரண்டாவது, ரட்சகரை அறிவிப்பது இரண்டாவது பார்ட். முதல்ல ரட்சிப்பு சொல்லிடுறோம். ரட்சிப்பு மீட்பு என்பது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். ரட்சிக்கிறவர் யார் என்று சொல்வது செகண்ட் பார்ட். ரட்சிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்வது 3வது பார்ட், தேர்ட் பார்ட். இந்த ரட்சிக்கிற தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படிக்கு அவருடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க போகிறார் என்று இயேசுவுடைய பரிபூர்ணத்துவத்தை பற்றி சொல்லுவது பேர் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பூமியின் சகல ஜாதியாருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட போகிறது. அதை பிரசங்கிக்கிறவருடைய கூட்டம் எழுப்பப்பட போகிறது. கர்த்தர் சொல்றார், அந்த கூட்டம் எனக்கு வேணும். இவர்கள் எழுப்புதலுக்கு முன்பாக சந்திக்கப்பட வேண்டும். இந்த எழுப்புதலுக்கு முன்பாக இந்த திரள் கூட்டம் எனக்கு வேண்டும். இவர்கள் எழுப்பப்பட வேண்டும். இவர்களை நான் என் ஆவியின் வல்லமையினாலே நிரப்ப வேண்டும். இந்த காரியம் பிரசங்கிக்கும் போது எப்படி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமா? இது சகல ஜாதியாருக்கும் வார்த்தையினால் அல்ல, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்னா என்ன? நீங்கள் சொல்லுகிற இயேசு யார் என்பதை நீங்கள் அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்து பிரசங்கம் பண்ண போறீங்க. அப்ப கர்த்தர் உங்கள் மேல் இறக்க போகிற இந்த சுவிசேஷ அபிஷேகம் என்பது, சுவிசேஷங்களை எழுப்ப போகிறது என்பது கைப்பிரதி கொடுக்கிற சுவிசேஷங்களை அல்ல, சும்மா இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு வருகிற சுவிசேஷங்களை அல்ல. இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்து காண்பிக்கிறவர்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர்கள், பிசாசுகளை துரத்துகிறவர்கள், வானத்திற்கு கட்டளை கொடுக்கிறவர்கள், தேவனுடைய அற்புதங்களை பூமியிலே நிறைவேற்றி காண்பிக்கிறவர்கள், இயேசு என்னென்ன செய்தார் என்பதை சொல்லுகிறவர்கள் அல்ல, அதை தாங்கள் செய்து இயேசுவுக்கு சாட்சியாக அவரை மெய்ப்பித்து காண்பிக்கிறவர்கள். ஒரு பலத்த அபிஷேகம் அவர்கள் மேல வருது. கடைசி காலத்தில் இந்த எழுப்புதல் எழும்புற சுவிசேஷல் சாதாரண சுவிசேஷலா இருக்க மாட்டாங்க. முதல் நூற்றாண்டில் எழும்பின சுவிசேஷகர்கள் அப்போஸ்தலர் சாதாரணமா இருக்கவில்லை. அவர்கள் நடந்து போன பொழுது நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். நம்ம படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஒரு பெரிய பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, உட்கார இடம் இல்ல. ஐத்திகு என்ற ஒரு வாலிபன் மேலே இருக்கிற அந்த சாளரத்தின் மேல, ஜன்னல் மேல உட்கார்ந்து இருக்கிறான். திடீரென்று கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துருச்சு. பவுல் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. கைப்பிடி நழுவி கீழே விழுந்து விட்டான். விழுந்தவனை போய் தொட்டு பார்க்கறாங்க, உடம்பு சில்லுனாச்சு, செத்து போய் விட்டான். உடனே செத்து விட்டான் என்று சொல்லுகிறார். யாரும் பதட்டப்படவில்லை. பவுல் நேராய் கடந்து போகிறார். அவர் மேலே கையை வைத்து ஐத்திகுவை எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஐத்திகு என்ற வாலிபன் உயிரோடு எழுந்தான். இது நம்ம படிக்கிறோம். ஆனா இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்க்க முடியல. இதை பற்றி பிரசங்கம் தான் பண்ணுகிறோம். நம்ம இப்படி நடந்தது என்று சொல்லுகிறோம். தபித்தாள் என்ற ஒரு அருமையான ஒரு தாய், ஒரு பெண் இறந்து போய்விட்டாள். பேதுரு அவள் இருந்த அறைக்குள்ளே பிரவேசித்து அவளுடைய பிரேதத்தை எடுத்து நிக்க வச்சு தபித்தாளை எழுந்திரு என்று சொன்னார். கண் திறந்து பார்த்தாள் தபித்தாள். ஆச்சரியமா இருக்கு படிச்சு பார்த்த பொழுது. பவுல் மேல் இருக்கிற வஸ்திரத்தில் இருக்கிற உருமால்களை எடுத்து, ஹேங்கர்சீஃப்ஸ் எடுத்து வியாதிஸ்தர் மேல் போட்டாங்க. சுகமடைந்தார்கள். அற்புதம் நடைபெற்றது. அடையாளங்கள் நடைபெற்றது. இயேசு அற்புதம் செய்த தேவன், இயேசு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, அதை சாட்சியாய் பிரசங்கித்தார்கள் அவர்கள். அவளை பார்த்தபோது ஜனங்களுக்கு பயம் உண்டானது. பயம் உண்டானது. கூட்டு பயமுறுத்தினவங்க சொன்னாங்க, இவர்களை பயமுறுத்தி பிரயோஜனம் இல்லை. இவர்களால் அற்புதம் பெற்றவன் வெளியே நிற்கிறானே. தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போறாங்க. அங்கே ஒருவன் நின்று கொண்டு, அங்கே முடவனாக இருக்கிறான், ஒருத்தன் நடக்க முடியாதவன் இருக்கிறான். அவன் நின்று கொண்டு அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனை கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. அவன் எழும்பி நின்றான். இவர்களை கூட்டி மிரட்டினவங்க சொல்றாங்க, இவர்களால் அற்புதம் பெற்றவர்கள் வெளியே உயிரோடு இருக்கிறானே, அவன் வாலிபனா இருக்கிறானே, அவர்கள் செய்ததை இல்லை என்று சொல்லக்கூடாதே. எப்படி நம்ம சொல்லுவது? என்ன சொல்லுவது? என்ன பதில் சொல்லுவது? இவர்கள் எந்த அதிகாரத்தில் இதை செய்தார்கள் என்று ஜனங்கள் கேட்டால் நம்ம இடத்தில் பதில் இல்லையே என்றவர்கள் குழம்புகிற அளவிற்கு கர்த்தருடைய வல்லமை பிரசங்கிக்கிற மாத்திரமல்ல, அவர்கள் அதை நிறைவேற்றி காண்பித்தார்கள்.
ஆனா இன்னைக்கு வர்ற காலத்துல நம்ம பிரசங்கிக்கிறோம், சுவிசேஷத்தை ஆணித்தரமாய் பிரசங்கிக்கிறோம், அழகாய் பிரசங்கிக்கிறோம், பட்டியல் போட்டு பிரசங்கிக்கிறோம், அதனுடைய அர்த்தங்களை பிரசங்கிக்கிறோம், அதில் இருக்கிற காரியங்களை பிரசங்கிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கிறது, ஆனா பெரிய அளவில் ஒண்ணும் நடக்கல. ஒரு தலைவலி குணமாகிறது, ஒரு காய்ச்சல் குணமாகிறது, அதுதான் மேடையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா கண் திறந்து பார்க்கிற அளவுக்கு இயேசு செய்ததை போல பிறவி குருடன் கண் திறக்கப்படுகிறதையும், தொட்ட உடனே வந்து மரித்தவன் உயிரோடு எழும்புகிறதையும் நம்முடைய தேசம் ஒரு பெரிய அளவில் இதுவரைக்கும் பார்க்கல. ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இனி ஒரு புதிய தலைமுறை எழும்பும். இந்த எழுப்புதலிலே தோன்றுகிற புதிய தலைமுறை, சுவிசேஷ தலைமுறை, இந்த அப்போஸ்தலரின் தலைமுறை எழும்பும். இவர்கள் வார்த்தையில் பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, என் வசனத்துக்கு சாட்சியாக இருக்கிறவர்கள், நான் செய்ததை நிறைவேற்றுகிறவர்கள், அதை தானும் செய்கிறவர்கள், அதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்கிறவர்கள், வானத்திற்கு கட்டளை கொடுக்கிறவர்கள், வானத்தை அடைக்கிறவர்கள், வானத்தை கட்டவிழ்க்கிறவர்கள், மேகத்துக்கு கட்டளை கொடுக்கிறவர்கள், மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று கட்டளை கொடுக்கிறவர்கள், அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் கனி இல்லாமல் போகட்டும் என்று அதற்கு கட்டளை கொடுக்கிறவர்கள், காற்றையும் கடலையும் இறைகிற கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா என்று சொல்லி அதை அடக்குகிறவர்கள் இதோ எழும்ப போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இதுவரைக்கும் வாசனத்துல படிச்சீங்க, வார்த்தையில படிச்சீங்க, அவைகளுக்கு சாட்சியா எழும்புகிற ஒரு திரள் கூட்டம் எழும்பும், அது உன் தேசத்திலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் இந்த கடைசி காலத்துல சமாளிக்க முடியும், சுவிசேஷம் அறிவிக்க முடியும். ஒரு பலத்த சுவிசேஷகர்கள், ஒரு பலத்த கர்த்தருடைய எழுப்புதலை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு புதிய தலைமுறை நம் நடுவில் இருந்து புறப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த கூட்டத்தை எழுப்புவதும், அந்த கூட்டத்தை அந்த அபிஷேகத்துக்குள் நடத்துவதும், அவர்களுக்கு எப்படி கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை, தேவனுடைய அற்புதங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பது என்று சொல்லுவதும், அவர்களை தேவனுக்கு இந்த ஆயத்தப்படுத்தி வைப்பதும் கர்த்தராகிய தேவன் இந்த ஊழியத்திற்கு ஒரு பெரிய கடமையாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை இந்திய தேசத்திலே கர்த்தர் எழுப்பினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். உங்களுக்கு இப்ப தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, இந்த ஊழியத்தின் மூலம் ஜனங்கள் சந்திக்கப்படுகிறதை கண்டு உலகமே ஆச்சரியப்பட போகிறது. கர்த்தர் இதை நமக்கு ஒரு முன்னோடி ஊழியமாக, தேவனுடைய பிள்ளைகளை எழுப்புகிற ஒரு பட்டறையாக, ஒரு கூடாரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு முட்டை மாதிரி, இதற்குள்ள உங்களை அடைகாய்த்து வைத்து, உங்களை கருவுற வைத்து, ஆண்டவராகிய கர்த்தர் வெளி உலகத்திற்கு கொண்டு போவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடத்துல நிக்கிறவர்களும் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்ப தெரியாது, நமக்கு இப்ப தெரியாது. ஆனா கர்த்தர் வருங்காலத்தை பற்றி தான் பேசுகிறவர். பாருங்க, கிதியோன் இருக்கிறதுல பயந்த ஒரு ஆளு, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். எதிரிகள் வந்து விடுவார்கள், நம்ம வைத்திருக்கிற இந்த கதிர் கட்டுகள் எல்லாம் நெல்லெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல களத்து மேட்டு பின்னால மறைஞ்சு போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கே போரடித்துக் கொண்டிருக்கிறார். யாரும் பார்த்துருவாங்க, பார்த்தானா எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய்விடுவார்கள், முரட்டினா வந்துடும், எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு பயத்தோட அவர் உட்கார்ந்து அடிச்சுட்டு இருக்கிறார். அவரே உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருக்கிறார், வந்து எடுத்துட்டு போயிடுவானே. நீங்க நல்லா வாசிப்பாங்க, அப்படிதான் இருக்கும். பயத்தோட யார் கண் பார்வைக்கு தெரியாம வந்து ஒளிஞ்சிருக்கிறார். ஒரு தேவதூதன் வந்து அவரை என்ன சொல்லி அட்ரஸ் பண்ணி கூப்பிடுகிறார் தெரியுமா? பலவானே என்கிறார். பலவானே. இந்த ஆளுக்கு இவர் என்ன நினைச்சிருப்பாரு, நம்மள கேலி பண்றாரோ ஒருவேளை, நம்ம பயந்து போய் இங்க உள்ள போரடிக்கிறப்ப பலவானே என்கிறார். இப்ப என்னை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுங்க, நானே பாவம் நிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கேன். ஒரு தேவதூதன் வந்து பலவானே அப்படின்னு சொன்னா நான் முதல்ல பார்த்தோன்னு என்ன நினைப்பேன், யார் இந்த ஆளுன்னு தெரியலையே, ஏன் என்னை பார்த்து பலவான் என்று சொல்கிறார்? நானே இருமிட்டு நிக்கிறேன், நிக்க முடியாம புல்பிட்ட பிடிச்சு நிக்கிறேன், பலவானே வா, நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னை பார்த்து பலவானே வா, பலவானே அப்படின்னு சொல்றார். கிதியோனுடைய மனசுல அப்படித்தான் ஓடி, பலவானே. அவர் கிதியோனுடைய இந்த நிலைமையை வச்சு சொல்லல, நாளைக்கு கிதியோன் என்னவாய் மாறப்போகிறான் என்பதை வச்சு சொல்லுகிறான். இன்றைக்கு கிதியோன் பலவீனன், ஆனா நாளைக்கு அந்த கிதியோன் பலவான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாக்குறது ஒரு சின்ன உலகத்தில் இருக்கிறதுல ஒரு சின்ன ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு சின்ன ஸ்தலமா இருக்கலாம், நம்ம ஒரு சின்ன தேசத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊழியமாய் காணப்படலாம். நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. கர்த்தர் நாளைக்கு இந்த ஊழியத்தை கொண்டு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு உன்னை கொண்டு என்ன செய்ய போகிறேன், உங்கள் மூலம் நான் செய்கிற எழுப்புதலை கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்பதை வைத்துத்தான் உங்களை அடையாளமிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். பலவானே. இன்னைக்கு நாங்க பலவான், இன்னைக்கு நீ பலவான் இல்ல, நான் நாளை நீ பலவான ஆக போகிறதை பற்றி சொல்லுகிறேன். கர்த்தர் செய்ய போற பெரிய காரியம் வருகிற இந்த ஸ்தலத்தில் சுவிசேஷகர்கள் எழும்ப போறாங்க.
இந்த சுவிசேஷர்கள் சாதாரண சுவிசேஷர்கள் அல்ல. சுவிசேஷத்துக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கொடுத்துருக்கிறோம். நாங்க இருந்த சில ஊழியங்கள் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறோம். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, சுவிசேஷம் எப்படிங்க சொல்றது என்பதை அவங்களுக்கு வந்து சொல்லி காமிப்போம். எப்படி எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு. நேரடியாய் ஒருவேளை நம்ம ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம், நேரடியா ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. பக்கத்துல ஒரு ஆளை பார்த்து இயேசுவை பற்றி நாங்க சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னு சொல்லலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் 2 பேர் போவாங்க. ஒருவர் ஒரு ஸ்டேஷன்ல ஏறுவார், இன்னொருவர் வேற ஸ்டேஷன்ல தெரியாத ஒரு மாதிரி வந்து ஏறி இவருக்கு எதிர் சீட்ல உட்காருவார். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவர் வந்து பைபிள் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பார். இந்த எதுக்கு வந்து உட்கார்ந்து ஒரு என்ன கேட்பாருன்னா, என்னங்க படிக்கிறீங்கன்னு கேட்பார் தெரியாத மாதிரி. உடனே பைபிள் அப்படின்னு சொல்லுவார். பைபிள் அப்படி என்னதான் எழுதி இருக்கு, எங்க மதத்துல இல்லாத என்ன எழுதி இருக்கு அப்படின்னு இவர் பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார். இவர் அவருக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பார். நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுல என்ன மென்டாலிட்டினா, 2 பேர் ஏதாவது பேசினா தான் இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுல நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்க இடத்துல போய் பாருங்களேன், யாராவது வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வந்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க செவத்துல காதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா பேசுறாங்க, யாராவது பேசுவதை கேட்க வேண்டும். இவங்க 2 பேரும் காரசாரமா பேசிட்டு இருப்பாங்க. ஒருவர் சொல்லுவார், எங்க இந்து மதத்துல அப்படி இருக்குங்க, என்னுடைய மதத்தில் இப்படி இருக்கு, இந்த மதத்துல அப்படி இருக்கு, அந்த மதத்துல அப்படி இருக்கு, அந்த புராணத்துல அப்படி இருக்குன்னு பார். இவர் இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டே வருவார். நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அவர்கள் பேசுவதை கேட்பதிலே கவனமா இருப்பாங்க. எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அடுத்த கட்டமா என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேசல இவர்கள் தங்களையும் நுழைத்துக் கொள்வார்கள். அவங்க சொல்லுவாங்க, இல்ல இவர் சொல்றது சரியா தானே இருக்குன்னு. அப்படி ஒரு கான்வர்சேஷனை வளர்த்து அவர்களுக்கு நடுவில் அப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க முழுசா. அவங்களுடைய மனசுல என்னென்ன இருக்கும் என்பதை இவர் எதிராளி மாதிரி கேள்வி கேட்பார். இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் ட்ரைனிங். அப்புறம் ஒரு சின்ன கிராமத்துல போனா முதல்ல குழந்தைகளை போய் முதல்ல சந்திங்க. பிள்ளைகள் கூடுற இடத்துல பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லி கொடுங்க. பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு போய்விடும் என்று முதல்ல ஒரு கிராமத்துக்குள்ள போனா சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு வந்து இயேசுவை பற்றி பாட்டு சொல்லி கொடுங்க. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கூட்டமா இருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்து அவங்களை பக்கத்துல குறைச்சு அப்படியே பேசி கொஞ்சமா சுவிசேஷம் அறிவிங்க. இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் உள்ள பழைய மெத்தட். கைப்பிரதி வைத்துக் கொள்ளுங்கள், கைப்பிரதிகளை இந்த இடத்துல எல்லாம் கொண்டு வைங்க, அப்படிலாம் செய்யுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படிலாம் கைப்பிரதி வச்சிருக்கிறோம். எங்க ராமேஸ்வரத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, சில குறிப்பிட்ட காலங்கள்ல இந்த மாலை போட்ட சீசன்ல என்ன செய்வாங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு தான் போகணும். பல மாநிலங்களிலிருந்து ஏராளமான பஸ்கள் வரும். பஸ் வரும். நாங்க கையில டிராக்ஸ் வச்சிருப்போம். நானே போயிருக்கிறேன். கையில டிராக்ஸ் வச்சிருப்போம். பாம்பன் பிரிட்ஜு கிட்ட நிப்போம். அந்த இடத்துல நிப்போம். பஸ் கிடைக்காத ஆட்க மாதிரி ஒரு கூட்டம், நாங்க ஒரு 4-5 பேர் நிப்போம். கையில உள்ள டிராக்ஸை மறைச்சு வச்சிருப்போம். இந்த குறிப்பிட்ட இந்த பஸ்கள் வரும் பொழுது இந்த பஸ்ஸை வந்து கை காட்டி நிறுத்துவோம். லிப்ட் கேட்டு ஏறுவோம். உள்ள பாத்தீங்கன்னா அவங்க பூஜை பண்ணிட்டு எல்லாம் மாலை போட்டுட்டு பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு வருவாங்க. அவர்கள் அந்த நேரத்துல நல்ல ஒரு தெய்வீக மூட்ல இருக்கிறதுனால பாவம் வழி தவறி நிக்கிறாங்களேன்னு சொல்லி எங்களை லிப்ட் கொடுத்து ஏத்திடுவாங்க. லிப்ட் கொடுத்து ஏத்துனா நாங்கள் நின்று கொண்டு வருவோம். நின்று கொண்டு வரும்பொழுதே எங்க டிராக்ஸ் எடுத்து அவருடைய இருமுடி திருமுடி எல்லாத்துலயும் உள்ள சொறி வச்சுட்டு வந்துருவோம். நாங்க வந்து ராமநாதபுரம் வந்தோன்னு கீழே இறங்கிடுவோம். எல்லாம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற மெத்தட் அது அப்ப. ஆனா கர்த்தர் சொல்றாரா, இந்தப்போ உங்களுக்கு இப்படி அல்ல சுவிசேஷம் அறிவிக்க, வேறொரு முறையிலே, என் வல்லமையை வெளிப்படுத்துகிற முறையிலே, என் மகிமையை ஜனங்களுக்கு காண்பிக்கிற முறையிலே நான் இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு புதிய கூட்டம், புதிய தலைமுறை சுவிசேஷங்களை நான் எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு ட்ரைனிங், அதுக்கு ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெற்றவனை பாருங்க. இந்த அபிஷேகம் பெற்ற உடனே வியாதியஸ்தர்களுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதில்லை. இன்னைக்கு சில இடங்கள்ல வந்து ஒரு நல்ல ஜெப கூட்டங்கள், ஜெப கூடாரங்கள் வச்சிருப்பாங்க, சபைகள் வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊழியர் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எனக்கு வயிற்று வலி இருக்கு, காய்ச்சல் இருக்கு, வீட்டுல பெல்லி சுனி இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, 7 கூட்டத்துக்கு நீங்க வாங்க, நாங்க நடத்துற கூட்டத்துக்கு 7 மாசம் வாங்க அல்லது 7 வாரம் வாங்க, அப்பதான் குணமாகும் என்று சொல்லுவார்கள். பழைய கான்செப்ட். 7 வாரம் வாங்க, அப்பதான் சரியாகும். வீட்டுல அஸ்திவாரத்துக்களை தகடு வச்சிருக்காங்க, அதை எடுத்தா சரியாகும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியவர்களை குணமாக்கினார். இயேசு அதற்கு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளவில்லை. நீ 4 தடவை வா, 7 தடவை வா, அப்பதான் குணமாகும் என்று சொல்லவில்லை. இயேசு தன் வார்த்தை அனுப்பியவர்களை உடனடியாய் குணமாக்கினார். அவர் செய்த அதே அற்புதத்தை இந்த தேசத்தில் சாட்சியாய் செய்து காண்பித்து கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம் ஜனத்தை ஆயத்தப்படுத்த போகிற வல்லமையின் சட்டையை தரித்துக் கொண்ட சுவிசேஷகர் கூட்டம் நம் தேசத்திலிருந்து புறப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க விரல் பட்ட உடனே சுகமடைவார்கள். ஜனங்கள் இதை கண்டு இது கர்த்தருடைய கரம் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய விரல் என்று உன்னை பார்த்து சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ தலைமுறையை கர்த்தர் நம் நடுவிலிருந்து பிறக்க பண்ண போகிறார்.
அதை தேசத்துக்குள் கர்த்தர் அனுப்ப போகிறார். உன்னை கொண்டு தேசத்திலே ஒரு மகா பெரிய கிரியை கர்த்தர் நிறைவேற செய்ய போகிறார். அவங்க அதை செய்வாங்க பாருங்க. எந்த வல்லமையினால் இதை செய்கிறீர்கள் என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட போறாங்க. அப்பொழுது அவர்கள் இயேசுவை சாட்சியாக அவர்கள் அறிவிக்க போறாங்க. இந்த தலைமுறையை கர்த்தர் எழுப்ப போவதாக சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு இப்ப என்ன தேவை? 3 காரியம் தேவை. ஒன்று, இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் தேவை. இரண்டாவது, இந்த எழுப்புதலை சுமந்து கொண்டு போகிற சுவிசேஷகர்கள் தேவை. கர்த்தர் அதையும் எழுப்ப போகிறார். மூன்றாவது, எழுப்புதலுக்கு மிக முக்கியமான காரியம் சபை தேவை. சபை சபை இல்லாமல் எழுப்புதல் வந்தால் அது தங்காது. ஒருவன் மீன் பிடிக்க போனானா கூட எடுத்துட்டு போகணும். ஒண்ணு இல்லாம மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை எங்க வைப்பது? காணாம போயிரும். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து முதல் நூற்றாண்டுல எழுப்புதல் வந்த உடனே, அந்த எழுப்புதல 3000 பேர் சந்திக்கப்பட்ட உடனே அதை சபையாய் மாற்றி விட்டார். சபையா மாத்திட்டார். ஆனா இப்போ கர்த்தர் அதை மாற்றுவதற்கு, கர்த்தர் அதை உருவாக்குவதற்கு அவர் புதிதாக சபை ஏற்படுத்தினார் அப்ப. ஆனா இப்போ சபை இருக்கிறது, நமக்கு ஆல்ரெடி இருக்கிறது. சபைகள் பல இடத்துல இருக்கிறது. ஆனா அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாததாக இருக்கிறது. சீனமடைந்து, சிதிலமடைந்து, நூல் பிடித்து அது தன் தன்மையை மறந்து போயிருக்கிறது. கர்த்தர் ஒரு புதிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். அதை தம்முடைய சபைகளுக்குள்ளே ஆரம்பிக்க போகிறார். அவர் சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த போகிறார். சபை ஊழியர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த போகிறார். சபையை கர்த்தர் தான் கொண்டு வருகிற எழுப்புதலை சந்திக்கப்படுகிற ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு களமாக, மந்தையாக கர்த்தர் அதை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இந்த காரியம் நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால அது வரைக்கும் கர்த்தர் சபைகளை வைத்திருக்கிறார், சும்மா வச்சிருக்கிறார். அது குப்பை பிடிச்சு போயிருக்கு, தூசி பிடிச்சு போயிருக்கு, உள்ளே சண்டை நடக்குது, கலவரம் நடக்குது, போராட்டம். ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம். ஆனா இருக்கட்டும், அந்த நேரம் வரும் பொழுது 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷனை நடக்க முடியாம இருந்தவனை நடக்க வச்சனே, இந்த 2000 வருஷமா படுத்த படுக்கையா கிடக்கிற சபையை என்னால் எழுப்ப முடியாதா? கர்த்தர் சபையினுடைய கரத்தை தொடுவார். நடக்க முடியாத சபையை நடக்க வைப்பார். பறக்க முடியாத சபையை பறக்க வைப்பார். ஓட முடியாத சபையை கர்த்தர் ஓட வைப்பார். கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்யும். அதனால்தான் கர்த்தர் அதை விட்டு வைத்திருக்கிறார். சபையை வரட்டும், இந்த எழுப்புதல் தீ வரட்டும், இந்த எழுப்புதல் வேகமாக இதற்குள்ளே பரவட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு சபை வேணும். சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போறார். இந்த 3 காரியங்கள் நமக்கு தேவை. இதுல கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நமக்கு செய்ய போகிற காரியம், தேவன் தம்முடைய ஜெபிக்கும் வீரர்களை